பயங்கரமாக இருக்குங்க படம். விக்ரம் ரசிகன் தலைவர் நான். என் தலைவரை பற்றி நானே எதுவும் சொல்லக்கூடாது. ஆடியன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்தை நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்ட் 2 வந்து கண்டினியூஸ் சொல்லியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது படம். மேட்டரில் பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக தலைவர் கண்டிப்பாக இதுக்கு வந்து நேஷ்னல் அவார்டு, இதுக்கும் ஒரு அவார்டு கண்டிப்பாக வாங்குவார். படம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது, ரியாலிட்டியாக இருக்குது. அதே ஜனர் அதுவும் ரியாலிட்டியாக இருக்குது, இதுவும் ரியாலிட்டியாக இருக்குது. ஆனால் இது வேறு ஜனரில் இருக்குது. தூள் படம் மாதிரி பட்டை கலப்புது. சூப்பர் சூப்பர். அவர் அப்படியே பழைய விக்ரம் பார்த்த மாதிரி இருக்குது. விக்ரம் சார் வேறு லெவல். ஓகே, படம் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஆனால் அருமையாக இருந்துச்சு, நல்லா படம், சூப்பர் படம். ஃபைட்லாம் சக்கையாக இருந்துச்சு. அவன்லாம் 5 வருடம் வாங்குது. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மகான் பார்ட் 2. ஆமாம், காந்தி மகன் மாதிரி தான் இருக்குது. அவர் மாதிரி தான் பார்ட் 2 மாதிரி தான் இருக்குது. அது பையனுக்காக பண்ணுறாரு, இது அவங்க ஃபேமிலிக்காக பண்ணுறாரு, அவ்வளோதான். படம் வந்து சில சீன் நல்லா தான் இருந்தது, குறை சொல்ல முடியாது. ஆக்ஷன் மியூசிக்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமோட ஆக்ஷன் தான், மற்றபடி கதை எப்படின்னு தெரியல. ஃபுல்லாக ஃபைட்டாக இருந்தது. அப்புறம் பாம் பிளாஸ்ட்டு, ஒரே கன்று. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கன்னத்துக்கு டம்முன்னு அடிப்பார். அந்த சீனில் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆவரேஜாக படம் நல்லா தான் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. அவர் ஆக்டிங் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி எப்போதும் சூப்பர். கொஞ்சம் ரொம்ப ஹோம்லி இல்லை, ரொம்ப இதாக இருக்குது. ஃபைட்டு, கொலை இதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது, ராவாக இருக்குது. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. இந்த திலீப்னு ஒரு கேரக்டர் வரும், அது மட்டும் சொல்ல, மற்றபடி படம்லாம் ஓகேண்ணா. சூப்பராக இருந்துச்சு படம். சூப்பராக இருந்ததுண்ணா. க்ரைம் த்ரில்லர் படம். ஆக்ஷன் இது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா சூப்பராக இருந்தது படம். பார்ட் 2 வந்து எடுத்துருக்காங்க. பார்ட் 1 வந்து இதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 1 எதிர்பார்ப்பு இருக்கா? ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குண்ணா. ரொம்ப அருமையாக இருக்குது படம். படம் இன்னும் வந்தால் நாங்கள் அவளோட காத்துட்ருக்கோம். இப்போ லாஸ்ட் டைம் வெளிவந்துச்சு தங்கலான். ஆமாண்ணா. இந்த படத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. தங்கலானோட இது பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கண்ணா. காலேஜ் முடிச்சு வந்து கட்டர்ஸ் வந்து பார்க்குறது நல்ல ஒர்த்தான படம் தானே. இது கட்டர்ஸ் வந்து பார்க்குற அந்த படத்தை நல்ல ஒர்த்தான படம் தான். தம்பி விக்ரம் ரசிகன் சார்பாக தம்பிக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். சிதம்பரம் நகர தலைமை விக்ரம் ரசிகன் தலைவர் சியான் அவர்கள் பேசுகிறேன். இந்த படத்துக்கு இவ்வளோ ஆதரவு வந்து நாங்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. பொறுமையாக வந்தாலும் தலைவருக்காக இவ்வளோ ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஆஸ்கார் நேஷனல் அவார்டு கண்டிப்பாக தலைவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் போயிட்டுருக்கு. நாங்கள் காலையிலேருந்து இங்கே ஃபுல்லாக தலைவருக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் பாடுபடுவோம். அது வந்து கொஞ்சம் ஃபைனான்ஸ் பிரச்சனைனால கொஞ்சம் ஸ்டே ஆணுச்சு. இருந்தாலும் பயங்கரமாக இருக்குது படம், அட்டகாசமாக இருக்குது. எல்லோரும் வந்து வீட்டில் எதுவும் சிடி போட்டு பார்க்காம தயவுசெய்து அனைவரும் வந்து தேட்டரில் பாருங்கள். அதோட எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. பழைய விக்ரம் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. பழைய விக்ரம் பீமாவில் பார்த்த மாதிரி. பீமாவில் பார்த்த மாதிரி இருக்குது. படம் வந்து பார்ட் 2ன்னு சொல்கிறாங்கண்ணே. பார்ட் 1 வந்து இதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகும். பாகுபலி மாதிரி டைப் பண்ணியிருக்காங்க. ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகும்.